வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால இந்த வருஷம் வெளியான மதுஷாலா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. நான் பேரை சொல்லும் போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் ஏற்படுது. இந்த படம் இப்போதைக்கு ETV வின்ல தெலுங்குல மட்டும்தான் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல தமிழ்ல வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பல்லவின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தோட்டத்துல யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் துரத்திட்டு வர மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப துரத்திட்டு வர நபர் இருக்கார்ல, சட்டுன்னு எதிர வந்து இவங்க கழுத்தை வெட்டிடுறாரு. இவங்க இதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்பதான் சில மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுல இருந்து நமக்கு காட்டுறாங்க. பல்லவியோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு சத்தியம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாரு, MLA கேண்டிடேட்டா இருப்பாரு. இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் இருக்காருல, பல்லவியா லவ் பண்ணிருக்காரு. அதை பத்தி அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இவர் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இவர் பல்லவி அப்பாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன இப்படி கேக்குறீங்க, எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. தலித் வீட்லயே பொண்ணு எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டு இருக்காங்க. இவர் கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பாப்பாருன்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட ஒரு பேச்சு இருக்கும். அந்த பேச்செல்லாம் இப்ப அடிபட்டு போயிருது. இவர் பையனுக்கு பல்லவியா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இந்த கதை நடக்கிறதே 1990 இருக்கும். நடந்த எலெக்ஷன்ல இவர் MLA-வா மாறிடுறாரு. இப்போ ஒரு இடத்துல ஓபனிங் ஃபங்க்ஷனுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காரு. போகும்போது கூட மருமகளை எதிர வர சொல்றாரு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ராசின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 50% தலித் ஓட்டு இருக்கும். அவங்க தான் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுவாங்க. அந்த ஓட்டு எல்லாம் இவருக்கு மொத்தமா கிடைச்சிருச்சு இல்ல, அதனால தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. இத பத்தி எல்லாம் PA கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப வெங்கட்ராவ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவரா இருப்பாரு. MLA எலெக்ஷன்ல தோத்துருக்காரு. ரெண்டு பேருமே தான் ஓபனிங் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க போல. பரவாயில்லையா, தலித் வீட்லயே பொண்ணு எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி வெங்கட்ராவ் சொல்றாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எல்லா வாட்டியும் நான் தான் ஜெயிப்பேன், தலித்தோட ஓட்டு முழுக்க எனக்கு தான் கிடைக்கும், நீங்க இதுக்கப்புறம் நிக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா பேசுறாரு. அதுக்கு வெங்கட்ராவ் இருக்கார்ல, அரசியல்ன்றது ஒரே மாதிரி இருக்காதியா, அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இப்ப மதுரவாணின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்கள மதுன்னு மட்டும் சொல்றேன். இப்ப ரகுன்ற ஒரு பொலிட்டீஷியனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. நமக்கு ரெண்டு கட்சியை காமிச்சாங்கல்ல, அதுல எந்த கட்சியை சேர்ந்தவர்ன்றது நமக்கு கிளியரா தெரியல. ஏதாவது பதவி எனக்கு போட்டு தாங்க அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. இவருமே எடுத்தவங்க கௌத்தம்லாம் பதவி வாங்கி தர முடியாது, நானே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், சமயம் வரும்போது உன்னை பத்தி பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அது போதுன்ற மாதிரி மதுவும் இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இப்ப துர்கான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ஏறக்குறைய இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. துர்காவை பொறுத்த வரைக்கும் சாராயம்லாம் விற்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க எப்பவுமே சரக்கு வாங்குறதுக்காக கடைக்கு வருவாங்க. இவருமே சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு சரக்கெல்லாம் எடுத்து தருவாரு. ஹீரோயின் இவங்களுக்காக சரக்கு வாங்க மாட்டாங்க, இவங்க அப்பாக்காக தான் சரக்கு வாங்குறதுக்காக அடிக்கடி வருவாங்க. துர்கா ஹீரோன்னு சொன்ன பாத்தீங்களா, இவர் தான் ஹீரோவோட ஓனரா இருப்பாரு. ஓனரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவரா இருப்பாரு. இந்த ஊர்ல மாயான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி இவர் போயிட்டு எல்லாம் வந்துட்டு இருப்பாரு. ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காருல, இத பத்தியும் இந்த ஓனருக்கு நல்லா தெரியுது. கவலைப்படாத, நான் அவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வெங்கட்ராவ நமக்கு காட்டுறாங்க. செல்வாக்கு எல்லாமே சத்தியம்க்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. எனக்கும் அது தெரியுது, எப்படியாவது அந்த செல்வாக்க உடைக்கணும், அதுக்கு நம்ம ஏதாவது சதி திட்டம் தீட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா மது ரகுன்ற ஒரு நபர் கிட்ட பேசிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த ரகுக்கு போன் கால் வருது. கையில பல்லவி போட்டோ வேற வச்சிருக்காரு. கால் பண்றது யாருன்னு தெரியல, வெங்கட்ராவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணை நீ கடத்தணும், ஒரு 5 நாள் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. நேரடியா நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதனால இந்த ரகு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஃபிஷர்மேனை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த நபரை ஃபிஷர்மேன்னே சொல்றேன். இவர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறாரு. இவருமே சரி பண்ணிடுறேன், எனக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேக்குறாரு. ரகுக்கு இந்த வேலை பண்றதுனால 50 லட்ச ரூபாய் கிடைக்க போகுது, உனக்கு 25 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்றாரு. இவரும் முடிச்சிடுறன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவருக்கும் இந்த வேலையை பண்ண பயமா இருக்கு. இப்போ ஒரு பெரியவரை பாக்குறதுக்காக வராரு. இந்த பெரியவர் அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றவரா இருப்பாரு. பெரியவரே இந்த வேலையை பண்ணுங்க, உங்களுக்கு நான் 15 லட்ச ரூபாய் தரேன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நமக்கு காட்டுறாங்க. யாருமே இன்சூரன்ஸே போட மாட்டாங்க. இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெரியவர்கிட்ட இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு.
உனக்கு கமிஷனா ஒரு 5000 ரூபாய் கிடைக்குமா, உனக்கு நிறைய காசு கிடைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், இந்த பொண்ணை நீ கிட்னாப் பண்ணி 5 நாள் ஒளிச்சு வச்சிருக்கணும், உனக்கு நான் 5 லட்சம் ரூபாய் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட் இல்ல, சரி நான் பண்றேன்ற மாதிரி இந்த பெரியவர் கிட்ட சொல்லிடுறாரு. இவரால பண்ண முடியாது, வேற யாரையாவது பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப சூர்யான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் கொஞ்சம் காசு சேர்ந்தா கூட சரி சூதாட்டம் ஆடுவாரு, அந்த காசு எல்லாத்தையும் தோத்துருவாரு. அக்கா கிட்ட தான் இவர் காசு வாங்குவாரு போல. இவர் விளையாடி தோத்துட்டு இருக்கிறதெல்லாம் இந்த ஏஜென்ட் பாக்குறாரு. சூர்யா, ஒரு வேலையை பண்ணா உனக்கு காசு கிடைக்கும், இந்த வேலையை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேலையை பத்தி சொல்றாரு. எது கிட்னாப் பண்ணுமா, அதெல்லாம் என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. நீ உடனே முடிவு எடுக்காதப்பா, யோசிச்சு முடிவெடு, ஏன்னா உனக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்ற மாதிரி சொல்றாரு. இது 2 லட்சம் ரூபாயா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. சரி 2 லட்சம் ரூபாய் தரீங்கன்னா நான் வேலையை பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவரோட அக்காவை பாக்குறதுக்காக வராரு. அக்கா பேரு மாயா அப்படின்றது. இப்ப மாயா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் வேணான்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அக்கா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும், யோசிச்சு சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. 2 லட்சம் ரூபாயா, அப்ப பண்ணலான்ற மாதிரி அக்கா யோசிக்கிறாங்க. ஈரன் அப்பாக்கு தான் சரக்கு வாங்குவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. எப்ப பாரு வீட்டுல உட்காந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாரு போல. இவங்க ஹீரோ கிட்ட வீட்டுல வந்து பேசுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. பொறுமையா இவங்க 2 பேர் லவ் பண்றதா ஆரம்பிக்கிறாரு. அப்பா என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது பிரச்சனை இல்ல, அதுக்கு முன்னாடி உனக்கு மியூசிக்ல எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும், திருவிழா வரப்போது இல்ல, அதுல நீ கலந்துக்கோ, நீ மட்டும் நல்லா பண்ணன்னு வச்சுக்கோ, என் பொண்ணை தரன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோக்கு சுத்தமா பாடவே தெரியாது, எப்படி பாடுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பக்கத்துல இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்றாங்க. சரி நான் பாடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இன்னில இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஹீரோவோட ஓனர் ஒரு லேடி கிட்ட பழக்கத்துல இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த லேடி மாயாவா தான் இருப்பாங்க. இப்ப மாயாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மாயா கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி பண்றாங்க. என்னாச்சு, நீ எது கேட்டாலும் நான் பண்ணுவேன் கேளுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்காக ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த வேலையை பத்தி சொல்றாங்க. அதெல்லாம் ரிஸ்க் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பண்ணா 2 லட்சம் ரூபாய் கிட்ட காசு கிடைக்கும், ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி நீ கேட்டு நான் எதுக்குமே நோ சொன்னது கிடையாது, பண்ணணும் அவ்வளவுதானே, நான் எப்படியாவது இந்த விஷயத்த பண்றேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப போட்டோ டீட்டெயில் எல்லாம் வாங்கிக்கிறாரு. இவர் நேரா துர்காவை பாக்குறதுக்காக தான் வராரு. துர்கா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணணும்னு சொல்றாரு. துர்காவும் ஷாக்கா வராரு. இந்த மாதிரி கடத்தல் வேலை எல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இத பண்ணா நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன், அது மூலியமா உன்னோட லவ்வர் கூட நீ சந்தோஷமா இருக்கலாம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி கடத்த தானே செய்யணும், பண்ணலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நான் பண்றேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ரகுவை பொறுத்த வரைக்கும் ஃபிஷர்மேன் கிட்ட தான் வேலை கொடுத்தாருல, இப்ப ஃபிஷர்மேனுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு கோயிலுக்கு மாமியார் கூட வருவா, அங்க வச்சு தூக்கிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஃபிஷர்மேன் ஏத்துக்கிறாரு. ஃபிஷர்மேன் பெரியவர் கிட்ட சொல்றாரு. பெரியவர் ஏஜென்ட் கிட்ட சொல்றாரு. ஏஜென்ட் சூர்யா கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி மாறி மாறி கடைசியில ஹீரோ கிட்ட இந்த விஷயம் வந்துருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த பொண்ணை கோயில்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. சமயம் பார்த்து தூக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மாமியாரை இந்த பொண்ணும் சுத்திட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து வந்து இந்த பொண்ணை லாக் பண்ணிடுறாரு. மாமியார் திரும்பி வரதுக்குள்ள இவர் இருக்கார்ல, அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. மாமியாரை எங்க போனான்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்டான சத்தியம் கிட்ட சொல்றாங்க. இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பியான்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு திட்டுறாரு. நீங்களா என்னதான்டா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்களையும் திட்டுறாரு. இப்போ உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டரை வர வச்சிடுறாரு. என்ன பண்ணுவியே தெரியாது, என் மருமகளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சம்பந்திக்கு ஆறுதல் சொல்றாரு. இப்ப வெங்கட்ராவ் கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக பத்திரிக்கைக்காரங்களாம் வந்திருக்காங்க. சத்தியமோட மருமக காணாம போயிருக்காங்க, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இது பப்ளிசிட்டி ஸ்டண்டா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது சத்தியமே கூட இப்படி பண்ணிருக்கலாம், அனுதாபத்தை தேடுறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. இந்த பொண்ணு பேரு பல்லவின்னு சொல்லியிருப்பேன். பல்லவி இப்பதான் கண்முடிக்கிறாங்க. ஏதோ ஒரு தோட்டத்துல மாட்டிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. தப்பிச்சு ஓடிடலான்ற மாதிரி வேகமா தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, ஒரு இடத்துல இந்த பொண்ணை லாக் பண்ணிடுறாரு. உன்னை எந்த ஒரு விதத்திலயும் நான் காயப்படுத்த மாட்டேன், ஒரு 5 நாள் மட்டும் உன்னை இங்க வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் விட சொல்லும் போது விடணும், இதுதான் எனக்கு கொடுத்த வேலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பொண்ணுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இப்ப சூர்யா இருக்கார்ல, அந்த ஏஜென்ட்ட பார்த்து காசை தான்ற மாதிரி கேக்குறாரு. நான் நேரடியா இந்த வேலையை பண்ணல, வேற ஒருத்தர் சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கேன், அவர் காசு தந்தாருன்னா உனக்கு தரேன், நீ கொஞ்ச நாள் மட்டும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சத்தியம் இருக்கார்ல, மருமக கிடைக்கலன்ற மாதிரி ரொம்ப அப்செட்டா இருக்காரு. சாப்பிட கூட மாட்டாரு. அப்பதான் வெங்கட்ராவ் கிட்ட இருந்து போன் கால் வருது. என்ன சத்தியம், மருமகளை யாரு தூக்குனாங்கன்னு தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இன்னும் தெரியலன்ற மாதிரி சத்தியம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஆனா ஆப்போசிட் சைடு அதை ரசிச்சு கேட்டு இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இவர் தான் கடத்தினாரா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களான்ற மாதிரி பல்லவி போட்டோவை காமிச்சு எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்காரு. எதர்ச்சியா இந்த வழியா ஹீரோ பைக்ல வராரு. இவர் விசாரிச்சுட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு.
என்ன இந்த பொண்ணு காணோன்னே தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. என் அப்பா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஆனா நீ பிராக்டிஸ் எடுக்கிற மாதிரியே தெரியல. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா இல்ல கழட்டி விடணும்னு நினைக்கிறியான்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன இப்படிலாம் பேசுற? கண்டிப்பா நான் பிராக்டிஸ் எடுப்பேன். உன் அப்பா சொன்னதுல ஜெயிச்சு உன்னை வீட்டுக்கு வந்து கூட்டு போவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பல்லவி கிட்ட பாடி காமிச்சுதான் பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறது. ரொம்ப மோசமா பாடுறீங்கன்ற மாதிரி பல்லவி சொல்றாங்க. ஆக்சுவலா ரகு இருக்கார்ல, ஃபிஷர்மேன் கிட்ட அந்த பொண்ணு வாங்கிட்டு தான் இருக்கான்றதுக்காக நகையை காட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது பாஸ் ஆகி ஹீரோ கிட்ட வந்திருக்கு. அதாவது இந்த பொண்ணு இவங்க கிட்ட தான் இருக்காங்கன்னா நகை இருக்கும்ல, அந்த நகையை கொண்டு வான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணு கிட்ட ஹீரோ நகை கேட்கிறாரு, இவங்களும் கலட்டி தந்துடுறாங்க. இவங்க ஹீரோவை ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஓனர் கிட்ட தான் அந்த நகை எல்லாத்தையும் தராரு. எல்லா நகையும் நம்ம அனுப்பணுமா என்ன, கொஞ்சோண்டு நகையை அனுப்பலாம், மீதி நகையை மாயா கிட்ட தந்துடலான்ற மாதிரி ஓனர் யோசிக்கிறாரு. இப்ப மாயா கிட்ட நிறைய நகையெல்லாம் தந்துடுறாரு. மாயா எடுத்தது போக மீதி நகைய சூர்யா கிட்ட தராங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த மதுன்றவங்கள லவ் பண்ணுவாரு. ஆக்சுவலா மது இந்த ஊரை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. மது மேல இந்த ஊர்ல நிறைய பேருக்கு கண்ணு இருக்கும், சூர்யாவுக்கும் ஒரு கண்ணு இருக்கும். இப்ப மதுவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. உனக்காக ஒரு கிஃப்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி ஒரு நெக்லஸ் தராரு. இவங்களுமே சந்தோஷமா அந்த நெக்லஸ் வாங்கிக்கிறாங்க. ஹீரோ பை முழுக்க நகையை தந்தார்ல, இப்ப பாதி நகை தான் இருக்கு. அந்த பாதி நகையை ஏஜென்ட் கிட்ட தராரு. ஏஜென்ட் இதுதான் முழு நகை போல நினைக்கிறாரு. ஏஜென்ட் கொஞ்சம் நகையை எடுத்துக்கலாம் நினைக்கிறாரு. எடுத்த நகையெல்லாம் இந்த மதுக்கு தரலாம்னு நினைக்கிறாரு. மதுவை பார்க்கறதுக்காக ஏஜென்ட் வந்துடுறாரு. அதாவது ஏஜென்ட்டுக்கும் மது மேல ஒரு கண்ணுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உனக்காக தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நகையெல்லாம் தராரு. இவங்கிட்ட எப்படி இவ்வளவு பெரிய நகை வந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஏஜென்ட் பெரியவரை பார்க்கறதுக்காக வராரு. மீதி வச்சிருக்க எல்லா நகையும் பெரியவர் கிட்ட தராரு. இதுல கொஞ்சத்தை நம்ம மதுக்கு தரலான்னு பெரியவர் யோசிக்கிறாரு. அதாவது பெரியவருக்கும் மது மேல ஒரு கண்ணு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இது உனக்கான கிஃப்ட்ன்ற மாதிரி இவங்க கிட்ட நகையை தராரு. முதல்ல நிறைய நகை இருந்ததுல, இப்ப ரொம்ப கம்மி நகையா மாறிடுது. இந்த பெரியவரும் ஃபிஷர்மேனை பார்க்கறதுக்காக வராரு. இந்த நகைன்ற மாதிரி தராரு. இந்த ஃபிஷர்மேனும் பாதி நகையை மதுக்கு தந்துடலாம்னு நினைக்கிறாரு. இது உனக்கான கிஃப்ட்ன்ற மாதிரிலாம் தராரு. என்ன எல்லாருமே ஒரே மாதிரி நகையை தராங்கன்னு யோசிக்கிறாங்க. கடைசியா ஃபிஷர்மேன் இருக்கார்ல, ரகு கிட்ட சில நகையை மட்டும் கொண்டு வந்து தராரு. இந்த நகை மூலியமா பொண்ணு இவன் கிட்ட தான் இருக்குன்றதை இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இவர் மத்தவங்க கிட்ட வேலை கொடுத்ததுலாம் ரகுக்கு தெரியல. இப்ப ரகு இருக்கார்ல, இவருக்கு வேலை கொடுத்தவருக்கு கால் பண்றாரு. அது யாருனோ நமக்கு தெரியாது. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ பல்லவிய மாங்காய் தோட்டத்துல தானே வச்சிருக்காரு. அவங்க அங்க இருக்க மாங்காவெல்லாம் பறிச்சு சாப்பிடுறாங்க, வாந்தி எல்லாம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க போலன்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா, நான் டெஸ்ட் எல்லாம் கூட எடுத்திருக்கேன்னு பல்லவி சொல்றாங்க. இப்ப போன்ல பேசி முடிச்ச ரகு இருக்கார்ல, அந்த பொண்ணோட கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஃபிஷர்மேன் கிட்ட சொல்றாரு. இந்த பேசினபடி காசுன்ற மாதிரி காசை தராரு. ஃபிஷர்மேனை கொலை பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பெரியவர் கிட்ட காசை தந்து கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெரியவரும் கொலை பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஏஜென்ட் சூர்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. யோ, கடத்தணும்னு தானே சொன்னேன், இப்ப என்ன கொலைன்னு சொல்றேன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கொலை பண்ணாதான் காசு கிடைக்கும், இல்லைன்னா வாங்கிடுவாங்கன்ற மாதிரிலாம் ஏஜென்ட் சொல்றாரு. இப்ப சூர்யா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. எது கொலை பண்ணுமா, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்றாரு. நீ பண்ணலன்னு வச்சுக்கோ, நமக்கு காசு கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சூர்யா சொல்றாரு. இதனால ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் பேசுறதுக்காக வராரு. என்ன நான் வீட்டுக்கு போலாமான்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. உன்னை 5 நாள் வச்சுட்டு விடணும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க, இப்ப கொலை பண்ணணும்னு சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாரு. எது கொலை பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஹீரோக்கு கொலை பண்றதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. இப்ப ஹீரோ இருக்காருல, ஹீரோயின் வீட்டுக்கு தான் பல்லவியை கூட்டு வந்திருக்காரு. யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கோவப்படுறாங்க. அதாவது இவர் லவ் பண்றாரு போல அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவர் விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறது. கொஞ்ச நாள் மட்டும் இந்த பொண்ணை நீ பத்திரமா பாத்துக்கோ, நான் ஏதாவது வழி கண்டுபிடிச்சனா இங்க இருந்து கூட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. நீ சீக்கிரமா பிராக்டிஸ் பண்ணு, அந்த ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வருங்கால மாமனார் கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப மாமனார் போதையில ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயத்த பார்த்தேன், எம்எல்ஏவோட மருமகளையே யாரோ தூக்கி இருக்காங்க, யாருன்றது தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. பேரை வச்சே எம்எல்ஏவோட மருமகளை தான் நம்ம தூக்கி இருக்கோம் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நேரா இவரோட ஓனரை பாக்குறதுக்காக வராரு. சாதாரண ஒரு பொண்ணுன்ற மாதிரி தானே சொன்னீங்க, அவ எம்எல்ஏவோட மருமகளாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கே இந்த விஷயம் தெரியாதுப்பா, அந்த சூர்யா தெரியாம நம்ம கிட்ட சொல்லிட்டான் போல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சூர்யா கிட்ட இருந்து பாஸ் ஆனது உங்களுக்கு தெரியும், சூர்யா கிட்ட இந்த வேலையை தந்தது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சத்தியம் வீட்டை காட்டுறாங்க. வெங்கட் தான் இவருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷம் தான் படுறாரு. அப்பதான் சத்தியத்தோட மச்சான் வராரு. 2 தகவல் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு நாள் மருமக காணாமனதா பையனுக்கு தெரியாம பார்த்திருப்பாங்க. ஆனா பையனுக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த மருமக பிரெக்னெண்டா இருக்கா, ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நம்ம மருமக பிரெக்னெண்டா இருந்திருக்காளா அப்படின்ற மாதிரி சத்தியம் ஷாக் ஆகுறாரு.
இந்த நிலைமையில மருமக காணாம போயிருக்காளே, எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இன்னும் கொஞ்ச நாள்ல பையன் வந்து கேள்வி கேட்பான், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மது இருக்காங்கல்ல, ரகு கிட்ட எனக்கு பதவி வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது சத்தியம் இந்த இடத்துக்கு வராரு. சத்தியம் வராரு, நீ ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒளிய வச்சிருக்காரு. இப்ப வந்த சத்தியம் இருக்காருல, என் மருமகளை கொலை பண்ண சொல்லி சொன்னேன்ல, அதை நிறுத்திரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப மருமகளை இவர் தான் கொலை பண்ண சொல்லியிருக்காரு போல, வெங்கட் தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்மள நினைக்க வச்சிருப்பாங்க. ஆனா இவரே மருமகளை கொல்ல சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வேணான்னு சொல்றாரு. என்ன சார் திடீர்னு மாத்தி பேசுறீங்க, ஏன் வேணான்ற மாதிரி ரகு கேக்குறாரு. என் மருமக இப்ப பிரெக்னண்டா இருக்காப்பா, இன்னொன்னு உயிரையும் சாவடிக்க விரும்பல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார் இதுக்கப்புறம் நிறுத்துறது கஷ்டம்ன்ற மாதிரி ரகு சொல்றாரு. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, இது நடக்க கூடாது, எப்படியாவது என்னோட மருமகளை காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இதெல்லாம் மது உள்ள இருந்து கேட்டாங்களா என்னன்னு தெரியல. மது எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி மது அனுப்பி விடுறாரு. அந்த ஃபிஷர்மேன் கால் பண்ணா எடுக்க மாட்டாரு. அதனால நேரடியா வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த கொலைய பண்ணாதன்னு சொல்றாரு. சார் நானே நேரடியா இந்த விஷயத்த பண்ணல, மாத்தி விட்டு தான் பண்ணலாம்னு நினைச்சேன், அவங்க கிட்ட தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யார் இது, அந்த இடத்துக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சூர்யாக்கு நிறைய காசு கிடைச்சது பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் பெட்டிங்ல இழந்துட்டு இருக்காரு. இவர் பெட்டிங் விளையாடிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஓனரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உனக்கு யாரா இந்த வேலையை கொடுத்தா, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே யாரு கொடுத்தாங்கன்றத சொல்றாரு. அதாவது அந்த ஏஜென்ட் தான் கொடுத்தான்றத சொல்றாரு. அந்த ஏஜென்ட்ட உடனே அமுக்கணும், வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்க தாத்தாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. தாத்தா கொலை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இல்லப்பா நான் மாத்தி விட்டுட்டேன்ற மாதிரி சொல்றாரு. யார்கிட்ட மாத்தி விட்டீங்க, அவனை பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க கூட்டு போறாங்க. இவங்க மூணு பேருமே சரி ரெண்டு பேருமே அந்த ஏஜென்ட்டை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஏஜென்ட்டுமே இவங்களுக்கு நடுவுக்கா தான் வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது எதிர ஒரு லாரி வந்து இந்த ஏஜென்ட்டை அடிச்சு தூக்கிடுது. வேணும்ட்டே நடந்திருக்காது, ஆக்சிடென்டலா இந்த விஷயம் நடந்திருக்கும். இப்ப ரெண்டு சைடுல இருக்க மூணு பேருமே இவர் இறந்து போனதை பாக்குறாங்க. அச்சச்சோ இவனுக்கு தானே யாருன்னு தெரியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க மூணு பேரை பத்தி அவங்களுக்கு தெரியாது, அவங்க மூணு பேரை பத்தி இவங்களுக்கு தெரியாது. இப்பதான் போலீஸ் ஜீப் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணான்ற மாதிரி இவங்க மூணு பேருமே தனித்தனியா கிளம்பி போயிடுறாங்க. போலீஸா என்ன ஏதுன்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரகு இருக்கார்ல, மது கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. மது இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஃபிஷர்மேனும் சரி இந்த தாத்தாவும் சரி எப்படி நகையை தந்திருக்காங்க அப்படின்றது மதுக்கு கிளியரா புரிஞ்சிருது. இதை தாண்டி சூர்யா தானே அந்த நகையை தந்தாரு. அப்ப சூர்யா கிட்ட தான் பாஸ் ஆகுது, சூர்யா கிட்ட இருந்து வேற யார்கிட்டயோ பாஸ் ஆயிருக்கு, அது யாருன்றது நமக்கு தெரியும், அதெல்லாம் இவங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லாமே இந்த இடத்துல மறைச்சிடுறாங்க. அந்த ஏஜென்ட் போய் சேர்ந்துட்டான், அவங்க கிட்ட யாரு வேலையை கொடுத்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஓனரும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஓனரோட அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. இவர் பார்த்த விஷயத்தை தான் இவங்க கிட்ட சொல்றாரு. அந்த பெரியவர் இருக்கார்ல, ஏஜென்ட் கிட்ட பேசியிருப்பாரு. அந்த பொண்ணை முடிச்சிருன்ற மாதிரி தான் பெரியவர் சொல்றாரு. இது எல்லாத்தையும் இந்த நபர் கேட்டிருப்பாரு. இவர் சொல்றதை வச்சு பார்த்தா ஏஜென்ட்டுக்கு வேலை கொடுத்தது பெரியவர்ன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அந்த பெரியவர் அமுக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் செங்கல் சூளையில வேலை பார்க்கிறவர் போல. ஹீரோ உங்களுக்கு யாரு வேலை கொடுத்ததுன்னு கேட்கிறாரு. ஃபிஷர்மேன் காட்டிலாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த பெரியவர் இருக்கார்ல, சட்டுன்னு ஹீரோவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓட பாக்குறாரு. ஹீரோவும் விடக்கூடாதுன்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப பெரியவர் இருக்கார்ல, யாடகடமா உருண்டு ஒரு இடத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்படி கீழே விழுந்ததுல அவர் இறந்தே போயிடுறாரு. என்ன அவசரப்பட்டு இந்த பெரியவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பொண்ணு காணாம போனதுனால நம்ம ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம். அந்த பொண்ணு திரும்பி கிடைச்சிட்டா என்ன பண்றது, அவ திரும்பி கிடைக்கவே கூடாது, அந்த பொண்ணு எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுங்க, ஒரு பக்கம் டீமோட போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வெங்கட்டோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு போட்டோ வச்சு தேடணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஈரனோட அப்பா கிட்ட கேக்குறாங்க. நம்ம வீட்டுல தான் இந்த பொண்ணு இருக்கான்றது அப்பாக்கு தெரியும், ஆனா அது எம்எல்ஏவோட மருமக அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரியாது. ஆமா இந்த பொண்ணு என் வீட்டுல தான் இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. கூட்டு போங்கன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவரும் கூட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் வண்டியில வந்துட்டு இருக்க ஹீரோ கவனிச்சிடுறாரு. அச்சச்சோ அப்பா வளரிட்டாரு போல, நம்ம எப்படியாவது போய் இடத்த மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்க ரீச் பண்றதுக்குள்ள இவர் ஷார்ட் ரூட் மூலியமா வீட்டை ரீச் பண்ணிடுறாரு. அப்ப வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள இவர் இருக்கார்ல, அந்த பொண்ணை வேற இடத்துக்கு கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறாரு. உன் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தாலமா, அந்த பொண்ணை கூப்பிடுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தாளா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க குடிச்சா இப்படிதான் வளருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஆளுங்களும் இவர் குடிபோதையில் தான் இப்படி சொல்லியிருக்காருன்றத புரிஞ்சுக்கிறாங்க. யோ பெருசு எங்க நேரத்தையே வேஸ்ட் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இப்ப சத்தியமா அப்செட்டா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. பையன் ஊர்ல இருந்து வந்துடுறாரு போல. எப்பப்பா என்னோட ஒய்ஃபை கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. கவலைப்படாதப்பா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப மது சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
ஆக்சுவலா ரகு இருக்கார்ல, இவங்கள பிசிக்கலா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு போல. ரொம்ப மோசமா தான் இவங்கள நடத்திட்டு இருக்காரு. நமக்கு என்னைக்குமே அவன் பதவிலாம் வாங்கி தர மாட்டான். அவன் தான் பதவி வாங்கி பெரிய ஆளா மாறுவான். கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருக்கணும். அதனால நம்ம பேசாம வெங்கட்டுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வெங்கட் கிட்ட மீட்டிங் எல்லாம் இவங்க வாங்கிடுறாங்க. வெங்கட்டை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. வந்தவங்க எனக்கு பதவி போட்டு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எடுத்தோம் கௌத்தம் எப்படி தர முடியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. என்கிட்ட ஒரு சாலிடான விஷயம் இருக்கு, அது மூலியமா இந்த வாட்டி நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி என்னமா உங்ககிட்ட வச்சிருக்க, கொஞ்சம் சொல்லுன்ற மாதிரி வெங்கட் கேக்குறாரு. இந்த இடத்துல இவங்க ஒரு பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. அந்த ரகு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நாள் மதுவை ஆபீஸ்க்கு வர வச்சிருப்பாரு. மது சீக்கிரட்டா ஒரு விஷயத்த நீ ரெக்கார்ட் பண்ணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு உனக்கு சொல்லி தரேன்ற மாதிரி பக்கத்துல இருக்க ரூம்க்கு கூட்டு வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல சத்தியம் வருவாரு. போதையில அவரை பேச வைப்பேன், அவர் நிறைய விஷயத்த பேசுவாரு, அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல சத்தியம் வந்துடுறாரு. இவரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி தந்து அவரை பேச வைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் மருமகளையே எதுக்காக கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி ரகு கேட்கிறாரு. அதுக்கு இவருமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் பையன் ஆசைப்பட்டுட்டான்றதுக்காக நானும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ஆனா அவளை வீட்டுல பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் தான் வருது. நான் உட்கார்ற சோஃபால அவளும் உட்கார்றா, அவளும் நானும் சமமா? சமமே கிடையாது. இத பார்த்து பார்த்து என்னோட கோபம் உள்ளுக்குள்ள பயங்கர அதிகமாயிருச்சு. என் பையன் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கான். இந்த டைம் இந்த பொண்ணோட கதையை முடிச்சு எப்படியாவது சமாளிச்சிட்டனா நிம்மதியா இருக்கலாம். அதுக்காக தான் கதையை முடிக்க சொல்லி உன்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் போதையில உளறிட்டு இருக்காரு. வேணும்ட்டே உளர வைக்கிறதுக்காக தான் இவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சோ இவர் பேசின எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அதை எக்ஸ்ட்ராவா ஒரு காப்பி எடுத்து மது ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அந்த காப்பியை உங்களுக்கு தரேன்ற மாதிரி சொல்றாங்க. வெங்கட் கண்டிப்பா எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு பதவி வாங்கி தரேன், ஆனா அந்த பொண்ணோட கதையை உண்மையிலேயே முடிக்கணும், முடிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சத்தியமா ஒரு கோவத்துல தான் மருமகளை கொலை பண்ணிடலாம் நினைச்சிருப்பாரு. இப்ப வயிற்றுல ஒரு குழந்தை வேற இருக்குல்ல, சாவடிக்க வேணான்ற மாதிரி இவரோட மனசை மாத்திருக்காரு. இப்ப போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்ன பண்ணுவியே தெரியாது, எப்படியாவது என்னோட மருமகளை கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப மது இருக்காங்கல்ல, சூர்யாவை வர வச்சிருக்காங்க. எப்படி உனக்கு அந்த நகை கிடைச்சதுன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஷாக் ஆகாத, அந்த பொண்ணோட கதையை முடி, அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவர் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாருல, அதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் கூட ஒன்னா இருக்க வாய்ப்பு கிடைக்குதுன்னா நான் யாரென்னாலும் கொலை பண்ணுவேன்ற மாதிரி சூர்யா சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பல்லவி ஹீரோயின் வீட்டுல தானே இருக்காங்க, அது இவருக்குமே நல்லா தெரியும். அந்த பொண்ணை பாக்குற மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவர் சட்டுன்னு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாம் வேணான்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரி ஹீரோ சண்டை போடுறாரு. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல சூர்யாவை இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. பல்லவி இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குமே பல்லவி எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தான்டா நினைச்சிட்டு இருந்தோம், எதுக்காகடா கொல்லணும்னு நினைச்ச, ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே கோவமா கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. அவன் மேல ஆசைப்பட்டேன், அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப என்ன, பல்லவியை கொல்லணும் அவ்வளவுதானே, கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல காமிச்சாங்கல்ல, அந்த சீனை காட்டுறாங்க. பல்லவி ஓடி வராங்க, யாரோ கத்தியை வச்சு தொண்டையை கட் பண்ணிடுறாங்க. ஆனா இது எல்லாமே செட்டப்பா தான் இருக்கும். தொண்டையை கட் பண்ணி சாவடிச்ச மாதிரி 4-5 போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் அந்த மது கிட்ட காட்டு, அவ என்ன பண்றான்றத பாப்போன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப இவர் இருக்கார்ல, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. இவங்களுமே போட்டோஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நானும் சொன்ன விஷயத்த பண்ணுவேன், இப்ப கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி சூர்யாவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப மது எங்க போறாங்கன்னு பாக்கலான்ற மாதிரி ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மது இருக்காங்கல்ல, கார்ல எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க போறான்றத பாக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே ஃபாலோ பண்றாங்க. மது இருக்காங்கல்ல, வெங்கட்ட பாக்குறதுக்காக வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. எதுக்காக வெங்கட்ட பாக்குறதுக்காக வந்திருக்கான்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட கதையை முடிச்சிட்டன்ற மாதிரி சொல்றாங்க. சரி டேப் எங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. டேப் நான் உங்ககிட்ட தரதுக்கு முன்னாடி எனக்கு வேற ஒரு விஷயம் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆக்சுவலா ரகு கிட்ட நான் இவ்வளவு நாள் வேலை பார்த்தேன், ரகு என்ன முன்னேற்ற மாதிரியே தெரியல, இதுக்கப்புறம் ரகு உயிரோட இருக்கிறதும் ஆபத்து, ரகுவோட கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி என்னோட ஆளுங்களை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ரகு வேலையை முடிச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொன்னு இடத்துக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து வெங்கட்டோட ஆளுங்கெல்லாம் ரகுவை கொலை பண்றதுக்காக வராங்க. இது தெரிஞ்சு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரகு மாற்ற நிலைமை வருது. ரகுவும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. சரியான நேரத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ரகு யாருன்னே ஹீரோக்கு தெரியாது. இருந்தாலும் எதுக்காக இவங்க கொல்ல வந்திருக்காங்க, இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு வழியா அந்த கேங்க கிட்ட இருந்து ரகுவை காப்பாத்திடுறாரு. வண்டியில ஏறுன்ற மாதிரி ரகுவை வேகமா கூட்டு போயிடுறாரு. ஏதோ ஒரு விஷயம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை கொல்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க, அப்படி என்ன விஷயத்த நீ பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் சொல்லிடலான்ற மாதிரி ரகு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி என்கிட்ட எம்எல்ஏ வேலை கொடுத்தாரு, நான் அந்த வேலையை பண்ணேன், இவ்வளவுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இது எம்எல்ஏவே மருமகளை சாவடிக்க நினைச்சாரான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பல்லவியை பொறுத்த வரைக்கும் சத்தியத்தை ரொம்ப நல்லவரா நினைக்கிறாங்க. என் மாமனார் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன் மாமனார் தான் இதுக்கு பின்னாடி இருக்கவே செய்யறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த விஷயத்தை இவங்களால ஏத்துக்க முடியல. இல்ல என் மாமனார் அப்படிப்பட்டவர் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சொன்னா கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அதனால மழுப்பிடுறாரு. இல்லம்மா உன் மாமனார்லாம் பண்ணல, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிடுறாரு. இப்ப திரும்பி ரகுவை பாக்குறதுக்காக வராரு. மது வெங்கட்ட போய் மீட் பண்ணா எதுக்காக மீட் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ரகுக்கு எதுக்காக மீட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றது புரியுது. சத்தியம் பேசினதா சத்தியத்துக்கே தெரியாம நானும் மதுவும் வீடியோ எடுத்தோம், அந்த வீடியோவை தந்து பேரம் பேசியிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த வீடியோவை வெளியே வராம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெங்கட் இருக்கார்ல, நீ கேட்ட மாதிரியே உனக்கு பதவியை வாங்கி தரேன், ஃபுட்டேஜை இப்பயாவது தான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி தரேன்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, அந்த ஃபுட்டேஜை தந்துடுறாங்க. இப்ப நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வெளியாகுது. அது என்னன்னா சத்தியம் தான் மருமகளை கடத்தணும்னு முடிவு பண்ணிருக்காரு, ஒரு ஸ்டேஜ்ல கொலையும் பண்ணிருக்காரு, ஆளுங்களை வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காரு, இது எல்லாத்தையுமே நான் இந்த டேட்டை எக்ஸ்போஸ் பண்ண போறேன்ற மாதிரி வெங்கட் தான் பேட்டி தந்திருக்காரு. எது சத்தியம் தான் இப்படி பண்ணிருக்காரா? சத்தியமா கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே டவுட் வந்தது, எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் இப்பயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்தியம் இப்படிப்பட்டவரா அப்படின்ற மாதிரி பல்லவியோட அம்மா கேக்குறாங்க. ஆனா பல்லவியோட அப்பாக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு, சத்தியம் அப்படிப்பட்டவர் இல்ல, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வெங்கட் மீடியாட்கள் எல்லாம் கூப்பிட்டு பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. நான் சொன்னதை யாருமே நம்பியிருக்க மாட்டீங்க, ஆனா சத்தியம் தான் மருமகளை சாவடிச்சிருக்காரு, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நீங்களே பாருங்கன்ற மாதிரி இவரும் ஃபுட்டேஜை போட்டு காட்டலாம் நினைக்கிறாரு. ஆனா ஃபுட்டேஜ் வரவே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் பண்ணி பாக்குறாரு, அப்பயும் வர மாதிரியே தெரியல. என்ன சார் போய் சொல்லி எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி மீடியாட்கள் கோவப்படுறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எதுக்காக மது இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி பயங்கரமா டென்ஷனா வருது. இப்ப அடுத்ததான் மீடியாட்கள் சத்தியம் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த வெங்கட் சொன்ன எல்லாமே சுத்த பொய்ன்ற மாதிரி சொல்றாரு. அது பொய்னா உங்க மருமக எங்க சார், வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மருமகளே வாமான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப மருமக இருக்காங்கல்ல, டீ எடுத்துட்டு எல்லாருக்கும் வந்து தந்துட்டு இருக்காங்க. மருமக ரொம்ப சாதாரணமா மாமனார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இருக்கு. பல்லவி என்னோட மருமக மட்டும் கிடையாது, என்னோட மக மாதிரி, அவளை போய் நான் எப்படி கொலை பண்ணுவேன், அரசியலுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சத்தியம் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. மது டேப்ப தந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடியே மதுவை பாக்குறதுக்காக ஹீரோவும் டீமும் வந்திருப்பாங்க. ஆக்சுவலா மது மேல டவுட் வந்ததுல இருந்து ஹீரோ ஃபாலோ பண்ணார்ல, மது போன்ல நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பாங்க, இந்த இஷ்யூ சம்பந்தமா நிறைய பேசியிருப்பாங்க. அதெல்லாம் மதுக்கே தெரியாம இவர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. இந்த ரெக்கார்டிங்லாம் வெளியே வந்ததுன்னு வச்சுக்கோ, நீ கடைசி வரைக்கும் அரசியலுக்குள்ள நுழையவே முடியாது, அதனால ஒழுங்கா அந்த டேப்பை தந்துருன்ற மாதிரி கேக்குறாரு. மது உண்மையான டேப்பை ஹீரோ கிட்ட தான் தந்திருப்பாங்க, ஃபேக்கான டேப்பை தான் வெங்கட் கிட்ட தந்திருப்பாங்க. ஹீரோ இருக்கார்ல, உண்மையான டேப்பை வீட்டுல போட்டு பார்த்துட்டு இருக்காரு. எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்த பல்லவி இந்த விஷயத்த பாத்துறாங்க. அப்ப மாமனார் தான் நம்மள கொலை பண்ண சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, உன் மாமனாரு கொல்லணும்னு நினைச்சது உண்மைதான், ஆனா அவரோட மனசே மாறிடுச்சு, இதையும் பாருன்ற மாதிரி வேற ஒரு விஷயத்த காட்டுறாரு. என் மருமக பிரெக்னண்டா இருக்கலாம், கொல்லலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டார் பாத்தீங்களா, அந்த விஷயத்த காட்டுறாரு. இருந்தாலுமே நம்ம மாமனார் இப்படிப்பட்டவரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாதமா, உன் மாமனாருக்கு எல்லாத்தையும் நாங்க புரிய வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சத்தியத்தை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. உங்க மருமக எங்க கிட்ட தான் இருக்கான்னு சொல்றாங்க. பல்லவி ஒரு 10 நாளா தான் எங்க கூட இருக்கா, ஆனா அதுக்குள்ளேயே எங்களோட சொந்தமா மாறிட்டா, அவ இல்லாம எப்படி இருக்க முடியும்னு கூட எங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு எங்க எல்லார்கிட்டயும் அன்பு காமிக்கிறா. ஒரு மனுஷன் நல்லவனா இல்லையா, அவன் நம்ம கிட்ட அன்பா பழகுறானா இல்லையான்றதை தான் கவனிக்கணும். அதை விட்டு எப்படி சார் கேஸ்ட் எல்லாம் பார்த்து ஒருத்தரை பத்தி தப்பா நீங்க முடிவு பண்றீங்க, மருமகளை எப்படி சார் கொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. இதுக்கு எம்எல்ஏவால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இவரே அந்த விஷயம்லாம் தப்புன்றதை புரிஞ்சிருப்பாரு. நான் பண்ணது தப்புதான்ப்பா, தெரியாம பண்ணிட்டேன், எனக்குள்ள இருக்க அழுக்கு தான் இப்படி பண்ண வச்சிருச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த பொண்ணை வர வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமாவது பத்திரமா பாத்துக்கோங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஹீரோ ஒரு காம்படிஷன்ல பாடி ஜெயிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோயின் அப்பா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த காம்படிஷன்ல ஹீரோ ஜெயிச்சிடுறாரு போல. அதனால அப்பாவும் இவங்க 2 பேர் கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாரு. இவங்க 2 பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.